வந்திருக்க பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். இதில் தன்னோட மந்திர சக்தியை வைத்து ஒரு விஷயத்தை செக் பண்ணி பார்ப்போம் என்று நினைக்கணும். யாரெல்லாம் மாந்திரிகம் பிரயோகம் பண்ணி மாந்திரிகத்தை நல்லா பண்ணிட்டு வரீங்களோ அவங்கள என்ன பண்ணுன்னா வெறும் மாந்திரிக தொழில் மட்டும் பண்ணுறதுக்கு நல்லதாக இருக்காது. இன்னும் அதிகமான ஒரு விஷயம் போனோன்னா ஒரு தொலைதூர்வாக இருக்கிற ஒரு 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 விஷயத்தை வசியப்படுத்தலாம். வசியப்படுத்தி அது நம்மக்கிட்ட வர வைக்கணும். அது எந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னால் மனிதனே இருக்கக்கூடாது. பறவை இனமோ ஒரு மிருக இனமோ அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இனத்தில் ஒரு 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 இனத்தை தேர்ந்தெடுத்து அந்த இனம் நான் வைக்கிற படையல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நீ எந்த பறவை வச்சோ மிருகத்தை வச்சோ பூஜை பண்ணுறியோ அது சாப்பிட்டாலே உங்களுக்கு சர்வ மாந்திர சக்தி வந்துச்சுன்னு அர்த்தம். இது உண்மை. இது என் குருநாதர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எனக்கு சொல்லுவார், ஏன்னா நான் ஒரு பூஜை பண்ணித்தரேன், கற்றுக் கொடுக்குறேன் அந்த மந்திர சக்தி. அந்த பூஜை பண்ணும்போது நீ அதுக்கு பிரசாதம் வச்சிங்கன்னா அந்த பிரசாதத்தை நீ என்ன நினைக்கிறியோ அந்த பறவை சாப்பிட்ணும், இல்லை அந்த மிருகம் சாப்பிடணும்னு சொன்னார். நான் என்ன நினச்சேன்னா கருடன் சாப்பிட்ணும் நினச்சேன். நான் பூஜை பண்ணி பிரசாதம் வைக்கும்போது அந்த பிரசாதத்தை கருடன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூஜை பண்ணினே வரேன். வந்த ஒரு வருஷம் ஆகிப்போச்சு. ஒரு வருஷத்துக்கு அந்த கருடன் நான் வைக்கிற படையில் பூஜையில் அந்த பிரசாதம் சாப்பிடல. திரும்பி குருநாதர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா நீங்கள் சொல்ல கொடுத்த மாதிரி நான் செஞ்சேன், ஆனால் ஏன் எனக்கு அந்த பச்சை வாகனமாக அந்த கருடன் பகவான் என்னோடய பிரசாதம் சாப்பிடல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சில பரிகாரம் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா கருடன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், அமிர்த கலசம் எடுத்து கொடுக்கக்கூடிய தெய்வம் அது. அதனால் அந்த தெய்வத்தை நார்மலாலாம் பண்ண முடியாதுப்பா. அதுக்கு இப்படியெல்லாம் விரதம் இருக்கிற முறைகள் இருக்குது. நீ வெறும் பூஜை மட்டும் பண்ண பார்த்தாது, விரதம் இருக்கணும், பிரம்மச்சாரத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் செஞ்சேன். செய்யும்போது அதே மாதிரி கருடன் நான் வைக்கிற பிரசாதம் சாப்பிட்டார். இது எனக்கு தெரியும், எனக்கு கூட இருந்த ஒரு 2 பேர் 3 பேருக்கு தெரியும். ஆனால் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த சித்தி ஆகி போச்சுன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன். சரி நம்ம மாந்திரிகத்தில் ஒரு நல்ல நிலை வந்துட்டோன்ட்டு. அப்போது ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த விஷயத்தை பேசும்போது அவர் சொன்னார், அங்கே இருக்கிறவங்க சில ஜோசியம் பார்க்குறதுல அவர் நல்லா பார்ப்பார். அதாவது ஜோசியத்தில் அவர் சிறந்த பார்க்கக்கூடியன்னு பட்டம்லாம் வாங்கியிருக்கார். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 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 இது காட்டினார். என்னென்னா ஒரு வெள்ளை புறா, அந்த புறா எதிர்க்க ஒரு ஷேடு வீட்டில் அது கூடு கட்டின்னு இருக்குது. அது நீ வைக்கிற படையல் பூஜை சாப்பிடுமா, பார்க்கலாமா, உண்மையிலே மாந்திர சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மக்கிட்ட வாக்குவாதம் பண்ணார். அப்போ பண்ணி பார்ப்போமே, நம்ம குருநாதர் கற்றுக் கொடுத்த வித்தை செஞ்சு காட்டினா தானே மற்றவங்களுக்கு தெரியும். அந்ததுக்காக நான் என்ன பண்ணேன், சரி செஞ்சேன். அது நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் அது இருக்கிற இடத்துக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஏன்னா நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எங்களோட வீடு, அதில் பார்த்திங்கன்னா நிலம் எந்த வீடே இல்லாத அந்த பகுதி காலி நிலம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வீடு இருக்கும். அது ஒரு பெரிய பில்டிங்கு. அந்த பில்டிங்கில் இருந்தால் புறா இருக்குது. அந்த புறா இங்கே வர வைக்கணும். அப்படி செஞ்சேன். கரெக்டாக
ஒரு 4 நாள் செஞ்சுருப்பாங்க. அந்த 4வது நாள் அன்றைக்கி சாயங்காலமாக வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து அது உட்காந்துருக்கு. அந்த புறா உட்காந்து நாங்கள் வைக்கிற அந்த நான் வச்ச அந்த படையல் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டோன்னே அவருக்கு ஒரே சந்தோஷம். எப்படி இது நடக்குது? ஒரு பறவை இனத்தில் எப்படி உங்களால் வந்து அதோட மைண்டை வந்து கட்டுப்படுத்த முடியும்? அது வசியப்படுத்த முடியும்? அது எப்படி நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு வர வைக்க முடியும்னா, அதுதான் குருநாதர் கற்றுக் கொடுத்த குருவோட மகிமை அதுதான். குரு வந்து சாமானியவர் கிடையாது. அவர் வந்து எத்தனையோ வித்தைகளை கற்றுக்கிட்டு தன்னை வந்து வெளிப்படுத்திக்காமல் வாழ்ந்த குருமார்கள் அவங்க. அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கும்போது அந்த முழுமையை நம்ம பெறும்போது இது வந்து அற்புதமான வித்தையை கற்றுக் கொடுத்துட்டார். அது செஞ்சு பார்த்தாச்சு. 10 பேர்கிட்ட நல்ல பேரும் எடுத்தாச்சு. ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாழ்ந்த ஒரு வித்தை அது. அந்த மாதிரிலாம் இருக்குது மாந்திர சக்தியில். அந்த மாதிரி பிரயோகம் பண்ணி பாருங்கள் நீங்களும். உங்களுக்கு மாந்திர சக்தி வந்து இருக்குதுன்னா ஒரு மிருகத்தையோ ஒரு பறவை இனத்தையோ வசியப்படுத்தி அது வந்து படையல் வச்சு சாப்பிட வைங்க. வைக்கும்போது உங்களோட உண்மையிலே மாந்திர சக்தி எந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு புரிய வரும். அதனால் வந்து இந்த நல்ல முறை இது மாதிரி பண்ணி உங்கள் பேர் புகழோட வாழணும்னு சொல்லி எல்லாம் முறை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.